அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ், அதாவது நீருள் மூழ்கிய தாவர நிலை. இது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசீர், நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சில டைட்டில்ஸ் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ரைட்டா? அந்த டைட்டிலுக்கு கீழே நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுல சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தட் இஸ் ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிதக்கிற தாவரங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து புதுசாக உருவாகும். என்னென்ன தாவரங்கள்லாம் வந்து அந்த இடத்துல உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய எஃபெக்ட்ஸ், இந்த உயிரினங்கள், அதாவது ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில், அந்த நீர்நிலையில், அந்த வாட்டர் பாடியில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கிறது அல்லது விளைவுகள் நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இதுக்கு முன்னாடி ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு வீடியோவில் நம்ம பேசணும், சரிங்களா? இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹைட்ரோசீர், நீர்நிலை வழிமுறை வளர்ச்சியினுடைய அடுத்த ஸ்டேஜ், அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ், ரைட்டா? நீருள் மூழ்கிய தாவரங்கள். என்னென்ன தாவரங்கள்லாம் இருக்குது, அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பிக்சர் வந்து உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் இருந்து எடுத்த பிக்சர். இந்த பிக்சரில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனி பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிக்சர் உங்களுக்கு இப்போ தெளிவாக இல்லை அப்படின்னாக்கா, உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இதை கவனிங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கிற மாதிரி இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குட்டி குட்டியாக சில பிளான்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிளான்ட் தான் வந்து சப்மர்ஜ்டு பிளான்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? என்னென்ன பிளான்ட்டெல்லாம் அதில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட் வந்து எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜ், அதாவது நீரில் மிதக்கும் தாவரங்களை கொண்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நிலையில் அந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் எல்லாமே வந்து செத்து போயிருமா. அப்படி செத்து போனதுக்கப்புறம் டெத் அண்ட் டிகே ஆஃப் ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நடக்குது. மிதவை உயிரிகள் வந்து இறந்து போய், அழுகி போய் அந்த இடத்துல கீழே அப்படியே செட்டில் ஆகி, கீழே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சில்ட், வண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக்கப்படுகிறது. வண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும், ரைட்டா? ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்கும். என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும்? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன். ஏன்னா இந்த ஃபைட்டோபிளாங்க்டன்ஸ் வந்து செத்து போனதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரினமும் அது புரதத்தால் ஆக்கப்பட்டது, புரோட்டீன்ஸால் ஆக்கப்பட்டதுன்னு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து பிரேக் ஆகி அமோனியாவாகவோ அல்லது வேறு ஏதாவது நைட்ரோஜினஸ் சப்ஸ்டன்ஸாகவோ மாற்றப்பட்டு அது கீழே போய் செட்டில் ஆகிடும். அது போக இன்னும் நிறைய மினரல்ஸ் வந்து அந்த இடத்துல செட்டில் ஆகும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல சேண்ட், மண், அதாவது அந்த நீர் பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மண் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சில்ட், வண்டலானது ஃபார்ம் ஆகுது. அப்படி வண்டல் ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த இடத்துல என்னாகும்? புதுசாக நிறையா பிளான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் ஆஃப் மட், அதாவது தளர்வான மண், சேறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சதுப்பு பகுதி, சகதி அப்படிம்பாங்க நம்ம ஏரியாக்களில். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த அடிப்பகுதியில் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ரூட்டட் சப்மர்ஜ்டு பிளான்ட், சரியா? ரூட்ஸ் வந்து இருக்கக்கூடிய சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் வந்து அந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைட்டோபிளாங்க்டன் ஸ்டேஜுக்கு அடுத்து இந்த ஸ்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஸ்லைடில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ட் எல்லாம் இதில் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து கேரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட், ஆல்கே பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாசிகள், அதாவது தாவர உலகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது 11th ஸ்டாண்டர்டில். அதில் வந்து இந்த கேரா பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? இதில் இருக்கக்கூடிய இனப்பெருக்கம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக எல்லாம், ரைட்டா? ஸோ கேரா அப்படிங்கிறது வந்து ஒரு நீருள் மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூட்ரிகுலேரியா, இது பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள், இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதில் இந்த யூட்ரிகுலேரியா இட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மட் ரீஜியனில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது, ரைட்டா? அதில் நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்காலஜியில் அந்த லெசனில் நாம் இந்த யூட்ரிகுலேரியா சம்மந்தமாக படிச்சிருக்கிறோம். இதில் நிறையா பிளாடர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் படிச்சிருக்கிறோம். இது வந்து அந்த சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய ஒரு அடாப்டேஷனை வைத்து கொண்டிருக்கிறது அல்லது ஒரு தகவமைப்பினை வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த யூட்ரிகுலேரியா பற்றி பேசியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேலிஸ்னேரியா, இது எல்லாராலையும் கேள்விப்பட்ட ஒரு
பிளான்ட்டு. நார்மலாக வேலிஸ்னேரியா அப்படிங்கிறது சாதாரண கிணத்து பகுதியில் கூட இந்த வேலிஸ்னேரியா வந்து அதிகமான அளவு இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக ஹைட்ரில்லா இந்த பிளான்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் படித்தோமே, ஃபோட்டோசிந்தசிஸ் டெஸ்ட் டியூப் ஃபனல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்போம்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ஹைட்ரில்லா பிளான்ட்டாக தான் நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம். இது வந்து நீருள் மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள், சரியா? ஸோ இப்போது ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜிலிருந்து சப்மர்ஜ்டு ஸ்டேஜ்க்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் என்னென்ன பிளான்ட்டெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது என்னென்ன பிளான்ட்டெல்லாம் புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கடுத்து அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி இந்த பிளான்ட் உருவானதுனால அந்த ஈகோசிஸ்டமில் என்ன சேஞ்ச், அந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் அல்லது அந்த வாட்டர் பாடியில் என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பில்டப் த சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழம் வந்து குறைந்து விடுகிறது, சரியா? கரெக்டு தானே? வழக்கமாக ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜில் ஆழம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைட்டோ பிளாங்டன் வந்து என்ன ஆகுது? டிகே அண்ட் டெட் ஆகுது, சரியா? செத்து போய் அழுகி போய் அப்படியே கீழே செட்டில் ஆக நியூட்ரியன்ஸ் வந்து கூடுதுன்னு சொன்னோன்னா, அப்போ கூடும் பொழுது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் டெப்த் வந்து குறையுது, ரைட்டா? அதை தான் கொடுத்துருக்குறான். அடித்தளம் வந்து அந்த இடத்துல அதிகமாகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறான். டெப்த்து குறையுது அப்படிங்கிறதும் அடித்தளம் அதிகமாகிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான். அதாவது ஆழம் குறைகிறது அப்படிங்கிறதும் அடித்தளம் அதிகமாகிறது அப்படிங்கிறதும் ஒன்று தான்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பில்டப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டம் ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸ் இன் த டெப்த் ஆஃப் த வாட்டர் பாடி அப்படிங்கிறதும் சேம் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் பாண்ட் பிகம் ஷாலோ. இந்த ஷாலோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே, ஆழம் குறைவான ஒரு பகுதி, சரியா? டிக்ரீஸ்டு டெப்த் ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஃப்ளோட்டிங் டைப் இஸ் ரீப்ளேஸ்டு பை சப்மர்ஜ்டு. இதுதான் நம்ம ஃபைனலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஏற்கனவே ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் இருந்திருக்கும், அந்த இடத்துல வந்து சப்மர்ஜ்டு பிளான்ட் வந்து இட் இஸ் ரீப்ளேசிங். ஏற்கனவே வந்து நம்ம இந்த சக்சஷன் அப்படின்னா என்னென்னு படிச்சிருக்கோம். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் இன்னொரு டைப் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டினால் ரீப்ளேஸ் பண்ணப்படுது. அப்படி பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் பிளான்ட் சக்சஷன் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்? ஃபைட்டோ பிளாங்டன்ஸ் அப்படிங்கிறதும் பிளான்ட்டுக்குள்ளே தான் வருது, சப்மர்ஜ்டு பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதும் பிளான்ட்டுக்குள்ளே தான் வருது. அதே போல் இது வாட்டர் பாடியில் நடக்கிறதுனால இதுக்கு பேர் ஹைட்ரோசீர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி. அப்போ நீர்நிலை வழிமுறை வளர்ச்சியில் 2 ஸ்டெப் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். ஃபைட்டோ பிளாங்டன் ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம், அதுக்கடுத்து இந்த சப்மர்ஜ்டு ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு தனித்தனி வீடியோக்கள் நம்ம போடுறோம். அந்த வீடியோக்களை நம்ம சந்திக்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.